ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3 அதிகாரம் 9 1 John chapter 3 verse 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்துல என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். பாவம் செய்ய மாட்டார்கள் என்றதல்ல. நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க, தேவனால் பிறந்தவங்களாம் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னா செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், born again கிறிஸ்டியன்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பாவம் செய்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க, பாவம் செய்கிறாங்க. உலகத்தார் செய்கிற காரியங்களை தாங்களும் செய்கிறார்கள். எப்படி செய்ய முடியும், அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, அது பார்த்திங்கன்னா தேவன் அவர்களை எச்சரித்தும், ஏனென்று சொன்னால் தேவனால் பிறந்தவர்களுக்குள் யார் இருக்கிறான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் நாம் ஒரு தவறு செய்வதற்கு முற்படும் போது, ஒரு பாவத்தை நாம் தெரியாமல், நம்மளுடைய சிந்தைக்கு தெரியாமல் நாம் ஒரு பாவத்தில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும்போது, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை போதிப்பார் என்பதுதான் உண்மை. 1 யோவான் 2 அதிகாரம் 27 வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் அபிஷேகம், நமக்குள் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்மை போதிக்கிறது. இது தவறு, இது சரி, இதை செய், இதை செய்யாதே, இதை பார், இதை பார்க்காதே, இதை தொடு, இதை தொடாதே என்று சொல்லி நமக்குள் இருந்து ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி, காட்ஸ் லா, எப்படி 613 பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டு தோல் சொருளிலே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த 613 பிரமாணங்களும் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து போதிச்சு கொண்டே இருக்கிறார். இது தவறு, இது சரி, இது பார், இதை பார்க்காதே, இதை தொடு, இதை தொடாதே என்று சொல்லி நமக்குள் இருந்து அவராலே பெற்ற அந்த அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறபடினால் அந்த அபிஷேகம் நம்மை போதிக்குது. இட் டீச்சர்ஸ். அப்போது தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளிருந்து உண்டாகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், அவரை வாயடைத்து விட்டு, அவருடைய மனசாட்சியிலே சூடுண்டவர்களாக மாறி, அவர்கள் என்ன செய்கிறாங்க, மனசாட்சி மழுங்கி போது, ஆவியானவர் உள்ளிருந்து பேசினாலும் அந்த சத்தத்துக்கு செவி கொடாமல், அதை மீறி தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை காட்டுறேன் பாருங்கள். இவன் ஒரு புறஜாதினா ரட்சிக்கப்படாத அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு மனுஷன், அபிமெலேக். ஆதியாகமம் 20 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆபிரகாம், முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென்தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கெராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே
கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அதாவது தனக்கு மனைவியாக்கி கொள்வதற்கு சாராளை அழைப்பிக்கிறான். ஏன்னா இங்கே ஆபிரகாம் சாராளை தன்னுடைய மனைவி என்று சொல்லவில்லை. என்ன சொல்லிட்டாரு? சகோதரின்னு சொல்லிட்டார். சகோதரின்னு சொன்னனால அவள் சௌந்தரியம் உள்ளவளாக இருந்ததுனால் இங்கே அபிமெலேக்கு அவளை ஆள் அனுப்பி அழைப்பித்து தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அப்போது நடந்தது என்ன? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அப்போ இங்கே பாருங்க, நம்ம சில நேரங்களில் தெரியாமல் சில பாவங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி செய்கிறாங்கன்னா, நல்லா தெரியும் அது தப்புன்னு தெரிஞ்சே செய்கிறாங்க. அப்போது தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுக்கு இது தெரியல, பாவம்னு தெரியல. ஏன்னா அவனுடைய சகோதரின்னு சொன்னான், ஆபிரகாமுடைய சகோதரின்னு சொன்னனால தனக்கு மனைவி ஆக்கி கொள்வதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்கிறான், உத்தம இருதயத்தோடு இதை நான் செஞ்சேன்னு சொல்கிறார். தேவன் என்ன சொல்கிறாரு? உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் இங்கே அவருடைய பிள்ளைகளை பாவம் செய்ய விடாதபடி ஒரு அபிமெலேக்குக்கு ஆண்டவர் தடை போட்டார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே தேவன் அபிமெலேக்கை பாதுகாத்து பாவம் செய்யாதபடி அவனை தடுத்த தேவன் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படி செய்வதற்கு இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அபிமெலேக்கு ஒரு அந்நிய ராஜா, ஆனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். உங்களையும் என்னையும் நாம் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பாவம் செய்யாதபடிக்கு தடை பண்ணுவதற்கு, தடுப்பதற்கு அவர் நமக்குள்ளே நம்மை போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் பாவம் செய்யாமல் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம் என்பது நிச்சயம். ஆனால் அநேகர் அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் மீறி கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அவல நிலை. அதனால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வார்த்தையின்படியாக பாவம் செய்யாதபடி தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு அபிமெலேக்கை தடை செய்த தேவன், பாவம் செய்யாதபடி தடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகளையும் ஒருவேளை தெரியாமல் சில காரியங்களிலே ஈடுபடும்போது நீர் அவர்களை தடுக்கும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்திக்காரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.